தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். தமிழ் டெக் ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினதை விட நம்மளுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம குவாலிட்டியில் அடுத்த லெவல் போகிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சூப்பர் ஃபாஸ்ட் எடிட்டிங் பிசி தேவை இல்லையா? இந்த எடிட்டிங் பிசியை பில்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம போக போகிறோம். எங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம இருக்கிறது கோயம்புத்தூரில். ஆன்லைனில் ஆஃப்லைனில் எல்லா இடங்கள்லையுமே ப்ரைஸிங்கை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதில் பெஸ்ட் ப்ரைஸிங் யார் தராங்கன்னு சொல்லி கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பைனரி கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து நமக்கு பெஸ்ட் கோட்டேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் விசாரித்து பார்க்கும்போது சர்வீஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. நானும் டேரெக்டாக வந்து பேசி பார்த்தேன். பட் கான்ஃபிகரேஷனை நான் சொல்லி டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணுறதை விட அவங்கக்கிட்டே கேட்கலாம், அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்றதையும் பார்த்தேன். ஒரு சில சஜஷன்ஸ் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் தமிழ் டெக் கூடிய 2 பிசி பில்டை பார்க்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்று கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் எடிட்டிங், இன்னொன்று கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் கேமிங். ஸோ 2 பிசியுமே எப்படி பில்ட் பண்ண போகிறோம், என்ன ஏதுன்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், நம்ம கூட இப்போ பார்த்தீங்கன்னா பைனரி கம்ப்யூட்டர்ஸுடைய ஓனர் இருக்கார், கார்த்திக் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் ப்ரோ. தேங்க்யூ, வெல்கம். ஸோ ஆஃப்லைனாக இருக்கட்டும் ஆன்லைனாக இருக்கட்டும், நமக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரணும்ல. அப்படின்னா அவங்க எத்தனை நாளாக இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் இவங்க எத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணீங்க? 2016 ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஸ்டோர். ஓகே கூல். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டில் நான் ஒரு 10 இயர்ஸாக இருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர் அண்ட் கஸ்டமைஸ்டு டெஸ்க்டாப்புக்கு தனியாக ஒரு ஃப்ளோர், அந்த மாதிரி வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே கூல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட நம்ம வெறும் ஸ்பெக்கை கொடுத்துட்டு எனக்கு இதோடைய ப்ரைஸிங்கை மட்டும் கேட்டிருந்தேன் ஸ்டார்டிங்கில். ப்ரைஸிங் ஓகேவா இருந்ததுனால தான் அடுத்ததாக ஃபர்தராக வந்து நான் பேச ஆரம்பிக்கும் போது ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் வேணும், நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் கேட்ட ஒரு சில விஷயங்களே கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக இருக்கும்போது அவ்வளோ ப்ரைஸ் இது வேணாம் ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் இதை போட்டிங்கன்னா கூட உங்களுடைய எடிட்டிங்க்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்றது போலையும் ஒரு சில சஜஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபைனலாக, அதாவது நம்ம கொடுத்த கொட்டேஷன், நம்ம எதிர்பார்த்த ஸ்பெக் ஒன்று, இவங்க சஜஸ்ட் பண்ணது ஒன்று, எல்லாத்துடைய காம்பினேஷனாக ஃபைனலி இதுதான் பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதை தான் இப்போ வந்து நம்ம ஓவராலாக பில்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ஸ்பெக் இருக்குது ஏது இருக்குன்றதை நான் சொல்கிறத விட ப்ரொஃபஷனல்ஸ் நமக்கு சஜஸ்ட் பண்ணவங்களே இருக்காங்க, அவங்களே சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ப்ராசஸர் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்துட்டு 5950X. இந்த ப்ராசஸர் ஏன் செலக்ட் பண்ணணும்னா இவங்களோட எடிட்டிங் டிசைனிங் ஒர்க்குக்கு நம்பர் ஆஃப் கோர் அண்ட் த்ரெட் அதிகமாக இருக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் இவங்க ரெண்டரிங் பண்ணுவாங்க. ஸோ தட் இதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 16 கோர் 32 த்ரெட் அண்ட் 72 MB ஆஃப் கேட்ச் இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனால இதை செலக்ட் பண்ணோம். இப்போதைக்கு கன்சூமர் கிரேடில் நம்பர் 1 ப்ராசஸர்னா இது ஒன்று தான். ஸோ தட் வி செலக்டட் திஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மதர் போர்டு அவங்க வந்துட்டு ஏசூஸ் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ தட் நம்ம மதர் போர்டில் X570E கேமிங் Wi-Fi 2 அப்படிங்கிற மதர் போர்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசனால இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 12+4 VRM இருக்கும், ப்ளஸ் வைஃபையோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். ஸோ தட் நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் அவங்க ஏதாவது அப்கிரேட் பண்ணுறதுனால எல்லாமே இதில் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அதனால இந்த மதர் போர்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம ஸ்டோரேஜ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு SSD ப்ளஸ் ஹார்ட்வேர் ரெண்டுமே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். SSD பொறுத்த வரைக்கும் Samsung 980 Pro செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் Gen 4 SSD. அண்ட் தென் அடிஷனல் ஸ்டோரேஜ்க்கு Seagateோட 4TB பேரகோடா செலக்ட் பண்ணியிருக்கோங்க. அடுத்து வந்துட்டு நம்ம மெமரி ரேமை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது Corsair Vengeance RGB RS அப்படிங்கிற ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். 16GB × 4. நம்ம எதனால 4 ரேமா போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கும் 4 ரேம் ஸ்லாட்டும் ஃபில்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த சேம் டைம் டுவல் சேனலும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணணும். ஸோ தட் இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் டியூவல் சேனல் அப்படின்னா நம்ம ரெண்டு ரேமாக போடும்போது அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவ்வளோ பண்ணிட்டோம், ஸ்லைட்லி அந்த சான்சஸ் கூட ஏன் விடணுன்றதுனால தான் 4 ஸ்லாட்லையுமே, அதாவது 2 சேனல்லையுமே நம்ம ஃபுல்லாக வந்து ரேம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எஃபிஷியன்சி கரெக்டாக இருக்கணுன்றதுனால. அடுத்ததாக கூலருக்கு தாங்க ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்ததுன்னு சொல்லும். ஏன்னா நான் ஒரு கூலர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம எடிட்டர் இருக்காரு பாருங்க, எனக்கு வந்தால் பாகுபலி படம் பார்க்குற மாதிரி ஒரு மானிட்டரோட தான் வேணும், ஒரு டிஸ்பிளே கண்டிப்பாக வேணுன்றது போல் ஒரு டிமாண்ட்லாம் வச்சு பயங்கரமாக தேட விட்டாங்க. நாங்களும் சர்ச் பண்ணோம், பார்த்தோம். ஆன்லைனில் ஒரு சில இடத்துல இருந்தது, ப்ரைஸிங் அதிகமாக இருந்தது. சரி, இவங்ககிட்ட சொல்லி தேட சொல்லும் போதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. சரி, ஃபைனலி ஓகே அதெல்லாம் வேணான்னு சொல்லி நாங்கள் டிசைட் ஆன கூலர் இதுதான். இந்த கூலர் நம்ம ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு NZXTயோட Z73 அப்படிங்கிற ஒரு டாப் எண்ட் மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு LCD டிஸ்பிளே வந்துடும். அந்த டிஸ்பிளேல வந்துட்டு நம்ம எவ்வளோ லிக்விடோட டெம்பரேச்சர் என்ன, CPU டெம்பரேச்சர் என்ன, அப்படி இல்லை நம்மளுக்கு எதாவது அனிமேஷன் வேணும், சின்ன ஜிப் ஃபைல் வேணும்னாலும் அதை நம்ம வச்சுக்க முடியும். ஒன் மோர் திங், இதனோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ப்ளஸ் இதோட ஏர் ப்ரெஷர் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால நம்ம இந்த கூலர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஜிபி பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஏசஸோட RTX 3060 12GB DDR6 அந்த கிராஃபிக் கார்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்லி ஃபார் எடிட்டிங் தான் சொன்னாங்க. ஸோ அவங்க டைம் லைன்லாம் பார்க்கும்போது லாக் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர்லி கேமிங்னு சொன்னாங்க. ஸோ தட் நம்ம NVIDIAவோட ஃபவுண்டர் எடிஷன் RTX 3080 Ti DDR6X 12GB இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அவங்க ஓரளவுக்கு 4K கேம்ஸ் வந்துட்டு 60 FPSல தாராளமாக ப்ளே பண்ண முடியும். அண்ட் தென் அவங்களோட எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால 2-in-1 பர்பஸாக இருக்குங்கிறக்காக இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் பவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவர் சப்ளை. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். ஸோ தட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது கோர்சரோட RM850. இது வந்துட்டு RTX 3060 கிராஃபிக்ஸ் கார்டு போடுற பில்டுக்கும், இன்னொன்று வந்துட்டு RM1000X செலக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு NVIDIAவோட 3080 Ti போடுற பில்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம சேஸ் பற்றி பார்க்க போகிறோம். இவங்க கேட்டிருந்தது லியான்லி தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் லியான்லியோட பில்டு தான் வச்சிருக்கோம். ஸோ தட் லியான்லியே போய்க்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணது லியான்லினா O11 டைனமிக்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இல்லை ப்ரோ எனக்கு எக்ஸல் தான் வேணும்னு சொன்னாங்க. சரி யோசிச்சு பார்ப்போம், அவங்களுக்கு ஃபியூச்சர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு சப்போஸ் இன்னொரு பவர் சப்ளை போடணும், இல்லை வேறு ஏதாவது அப்கிரேட் பண்ணாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஏர் ஃப்ளோ இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டைனமிக் எக்ஸலே செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா இது நம்ம யூஸ் பண்ணிருக்க ஃபேன் பார்த்தீங்கன்னா டீப் கூலோட CF120+. இது பேக் ஆஃப் 3. அது வந்து ஈச் வந்துட்டு ஒரு பில்டுக்கு நம்ம 2 பேக் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கேபினெட்ல வரும்போது எந்த ஃபேனுமே இருக்காது, அதுக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்க அந்த நாக்டுவா அது எதுக்காக இதுதான் வேணும்னு சொல்லிட்டு எடிட்டர் கேட்டாரு. ஒன் மோர் திங், வேர்ல்ட்லேயே இப்போதைக்கு நம்பர் 1 தெர்மல் பேஸ்ட் அதுதான். ஸோ N6ல டிஃபால்ட்டாகவே அதில் தெர்மல் பேஸ்ட் வந்துடும். இருந்தாலும் அது வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம இதை வாங்கி இதை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனலி கைஸ் நம்ம கிட்ட ஒரு எடிட்டிங் பிசியும் ரெடி ஆயிடுச்சு அண்ட் ஒரு கேமிங் பிசியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 பிசியுமே RGB லைட்டிங்ல எப்படி சும்மா தகன்னு இருக்குன்றதை மட்டும் அப்படி சும்மா பார்த்துட்டு வந்துருங்க. இந்த 2 பிசி உடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். காலையிலேருந்து என்னுடைய பிசியை கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் பண்ணி பில்ட் பண்ணி எப்படி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பொறுமையாக எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்கோ, வேறு தான். அதை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணணும்னா வரக்கூடிய காலங்களில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் அ லாட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து ட்ரபிள் ஷூட்டிங்லாம் ஒரு சிலது இருந்தது, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் பைனரி கம்ப்யூட்டர்ஸ் கோயம்புத்தூர், சப்போஸ் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்களும் ஆஃப்லைன்லையோ இல்லை ஆன்லைன்லையோ பெஸ்ட் ப்ரைஸிங்கில் ஏதாச்சும் வந்து காம்பனன்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், இல்லை பிசியை பில்ட் பண்ணணும், கஸ்டம் பிசி எல்லாம் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் நம்பர் மற்றும் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காம நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஸ்க்ரீன்லேயும் வந்து நம்பர்ஸ் தெரியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி நமக்கு எப்படி ஒரு கரெக்டான கோட், ஒரு கரெக்டான பெஸ்ட் ப்ரைஸிங் வந்து கொடுத்தாங்களோ உங்களுக்கும் அதே மாதிரி தருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ? எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஒரு மாதிரி சர்வீஸ், மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் டெக்குக்காக கேட்குறோன்னு சொல்லியே பேச கிடையாது. ஜென்ரலி எடிட்டர் தான் வந்து பேசினார். அதுலேயே எங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸிங்காக இருந்தது அப்படின்றதுனால தான் நானும் பேசி அதுக்கப்புறம் வந்து பில் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, பண்ணணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் இதே போல் இன்னொரு அட்டகாசமான வீடியோவுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.